விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த சாகசத்தில் ஈடுபட உள்ள விமானங்களை பற்றி வரைகலையுடன் விளக்குகிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய அளவில் ஏர் ஷோ ஆனது நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட 72 விமானங்கள் அதில் சாகசத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. அதில் 5 விமானங்களுடைய சிறப்பம்சங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான விமானங்களாக அது இருக்க போகிறது. முதலாவது விமானமாக ரஃபேல் விமானம். ரஃபேல் நமக்கு தெரியும், பிரான்சிஸோடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட தயாரிப்பில் உருவானது. மிகவும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான போர் விமானங்களில் ஒன்றாக அது இருந்து வருகிறது. அடுத்தபடியாக இதோடைய முக்கிய சிறப்பம்சம் என்னன்னா, ரேடார் ஏவுகணை தாக்குதலை அதை முறியடிக்கும் தற்காப்பு சாதனங்கள் அதில் அதிகமாக இருக்கு. இந்தியாவோட 36 ரஃபேல் விமானங்கள் நம்மிடம் இருக்கிறதுன்றது கூடுதல் பலம் இந்தியாவுக்கு. அதோட வேகம் பார்த்தீங்கன்னா 2222 கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணிக்கும். பயண உயரம் 55,000 அடி உயரம் வரை அது பறக்கும். பயண தூரம் 3700 கிலோமீட்டர். அதாவது குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, நம்மளுக்கு டெல்லியே 2500 கிலோமீட்டர் தான். அது அளவுக்கு பயணிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஒரு விமானம் Su-30. ரஷ்யா இந்தியாவுடைய கூட்டு முயற்சியில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் தயாரிப்பில் உருவான ஒரு ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டும் போர் விமானமாக பார்க்கப்படுகிறது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் பயணித்து தாக்குதல் நடத்தலாம் போர்க்காலங்களில். அதோடைய வேகம் பார்த்தீங்கன்னா 2120 கிலோமீட்டர் வேகத்தில் பயண தூரம் 45,000 அடி உயரம் வரையும் இது மேலே போகும். பயண தூரம் நம்ம பார்த்தோம்னா 3000 கிலோமீட்டர் தூரம் நான் ஸ்டாப்பாக போகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தயாரிப்புங்க இந்த தேஜஸ் ஃப்ளைட்டு. இந்திய தயாரிப்பு விமானமாக வானிலேயே இதோடைய எரிபொருளை நிரப்புறதுக்கான சாத்தியம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இந்த டிரான்சிஸ்ட் நேரத்தில் பெட்ரோல் ஃபியூல் நிரப்புறதுக்கே நேரம் போகும். அதை குறைப்பதுக்காக இந்த ஃப்ளைட்டு மிக சூப்பராக பயன்படும். இதோட வேகம் மணிக்கு பார்த்தீங்கன்னா 1975 கிலோமீட்டர் தூரத்தில் வேகத்தில் போகும். பயண தூரம் 3000 கிலோமீட்டர் வரையும் இது பயணிக்கும்ன்றது நமக்கு தகவல். இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய C295 இந்த தயாரிப்பு போக்குவரத்து விமானமாகவும் இது பயன்படுது. இந்த ஃப்ளைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு பேரிடர் காலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பொருட்களை கொண்டு வருவதற்கும் இராணுவங்களுக்கான உதவியை செய்வதற்கும் இது பயன்படும். வானிலேயே இதுவும் எரிபொருளை நிரப்பக்கூடிய அளவில் நம்மளுக்கு விமானமாக இது இருக்கு. 10 டன் அளவிற்கு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விமானமாக இந்த விமானம் இருக்கு. இதோடைய வேகம் பார்த்தோம்னா மணிக்கு 480 கிலோமீட்டர் வேகத்திலையும் தூரம் 4500 கிலோமீட்டர் தூரம் வரை இது பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட்டாக இந்த ஃப்ளைட் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு ஹெலிகாப்டர் CLH. இந்த இந்திய தயாரிப்பில் இது உருவான ஒரு ஹெலிகாப்டர். கிட்டத்தட்ட 700 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். போர்க்காலங்களில் மிக முக்கியமான ஒரு ஹெலிகாப்டராக இது இருக்கு. இதோட வேகம் பார்த்தீங்கன்னா 268 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். அதன் பயண தூரம் 550 கிலோமீட்டர் வரையும் இது பயணிக்கும். உயரம் 21,000 அடி வரையும் நம்ம பயணிக்கலாம். மிக முக்கியமான ஒரு போர் விமானமாக இந்த போர் விமானங்கள்லாம் இருக்கு. இந்தியா நாட்டினுடைய பறைசாற்றக்கூடிய நம்ம இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஃபோர்ஸாக ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஏர்ஃபோர்ஸோடைய சாகசம் சென்னையில் நம்ம மெரினாவில் நடக்க போகிறது. நிச்சயமாக எல்லாரும் பங்கேற்பீங்க. இந்த தகவலோட வரக்கூடிய ஒவ்வொரு விமானத்தை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த விமானத்தை தான் நம்ம சொன்னோம் அப்படின்றது மக்களும் உற்சாகமாக கேட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கு.